அன்னைக்கு நாள் 1992 மார்ச் 27 கேரளாவோட கொட்டயம் நகரத்தில் இருக்கிற செயின்ட் பியர்ஸ் கான்வென்ட் ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிற கன்னியாஸ்திரிகள் அன்னைக்கு காலையில வழக்கம் போல அவங்களோட பிரேயர் எல்லாம் முடிச்சிட்டு அவங்களோட வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சமையல் வேலைக்காக சமையலறைக்கு வந்த சில கன்னியாஸ்திரிகள் சமையலறை வளமை போல இல்லாம கொஞ்சம் அலங்கோலமா கலைஞ்சு கிடக்கிறத கவனிக்கிறாங்க. இன்னும் அந்த சமையலறையை சுற்றி பார்க்கிறப்போ அங்க ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்கிறத அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியுது. சமையல் அறையில தண்ணி பாட்டில் பாதி நிரம்பிய நிலையிலையும் பாதி கொட்டிய நிலையிலையும் இருந்திருக்கு. சமையல் பாத்திரங்கள் சிதறி கிடக்கு. ஒரு சோடி செருப்புல ஒரு செருப்பு மட்டும் சமையல் அறைக்குள்ள கிடந்திருக்கு. அதோட இன்னொரு செருப்பு சமையல் அறை கதவுக்கு பக்கமாக கிடந்திருக்கு. கன்னியாஸ்திரிகள் போடுற வெள்ளை நிற முக்காடு ஒன்று அந்த சமையல் அறை கதவுல மாட்டிக்கொண்டு கிடந்திருக்கு. ஒரு கன்னியாஸ்திரிய மாத்திரம் அன்னைக்கு காலையில நடந்த பிரேயருக்கு யாருமே பார்த்திருக்க என்பது தெரிய வருகிறது. அது 21 வயசாகி இருந்த கன்னியாஸ்திரி அபயா என்பது தெரிய வருகிறது. அந்த கான்வென்ட் கட்டடங்கள் அறைகள் எல்லா இடத்துலயும் தேடி பார்க்கறாங்க. அவங்கள எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. ஆனா கடைசியா அவங்களோட சடலம் அந்த சமையலறை கட்டுக்கு பக்கத்துல இருந்த கிணற்றுல இருந்து கண்டுபிடிக்கப்படுகிறது. பலமையா பிரேயர் நேரத்துல தான் அபயா தூக்கத்துல இருந்து எழுந்திருப்பா. ஆனா அன்னைக்கு அவங்களுக்கு பரீட்சை இருந்ததுனால அதிகாலை 4 மணிக்கு எழும்பி தண்ணி பிடிக்கிறதுக்காக சமையலறைக்கு போயிருக்கா. அதன் பின்னாடி அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும் என்பது அங்க இருக்கிற யாருக்குமே தெரிந்திருக்கல. இந்த தகவல் கோட்டயம் காவல் நிலையத்துக்கு சொல்லப்படுகிறது. அந்த காவல் நிலையத்துல அப்போ எஸ்பியா இருந்த பிவி அகஸ்டின் அந்த கான்வென்ட்டுக்கு வந்து கிணற்றுல மிதந்து கொண்டிருந்த சடலத்தை தண்ணீர்ல இருந்து வெளியே கொண்டு வந்து அதை உடல் கூற்று ஆய்வுக்கு அனுப்பி வச்சிருக்கார். அபயாவோட சடலத்துல பண்ணப்பட்ட உடல் கூற்று ஆய்வுல கிடைச்ச சில தடயங்களை வைத்தியர்கள் பதிவு பண்ணி காவல்துறை கிட்ட கொடுக்குறாங்க. அதுல என்ன சொல்லப்பட்டதுன்னா அபயாவோட கழுத்தோட இரு பக்கங்கள்லயும் நகத்தால கீறப்பட்ட காயங்கள் இருந்ததாகவும் தலையில சில வெட்டுக்காயங்களும் உடல்ல பல இடங்கள்ல சிராய்ப்பு காயங்களும் காணப்பட்டதோட மண்டையோட்டுல ஒரு இடத்துல எலும்பு முறிவும் ஏற்பட்டிருந்தது. ஆனா அபயா இறந்ததற்கான காரணம் நீர்ல மூழ்கி மூச்சு திணறல் ஏற்பட்டதனால உயிர் பிரிஞ்சிருக்கு எழுதப்பட்டிருந்திருக்கு. அந்த கான்வென்ட் ஹாஸ்டல்ல இருக்கிற யாருக்குமே அபயா அதிகாலை 4 மணிக்கு அலாரம் வச்சு எழும்பி சமையலறைக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்றத கொஞ்சம் கூட நம்ப முடியல. ஏன்னா அபயா கூட பழகின மற்ற கன்னியாஸ்திரிகளுக்கு அவங்கள பற்றி நல்லாவே தெரியும். தற்கொலை பண்ணிக்கொள்ற அளவுக்கு அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகளோ இல்லைனா கவலைகளோ இருந்திருக்கல. மக்களுக்காக சேவை செய்யணும் என்ற விருப்பமும் கடவுள் மேல அதிக நம்பிக்கையும் கொண்ட ஒரு பொண்ணு. இதனாலேயே அபயாவை யாரோ கொன்னுட்டாங்க என்று சில நாட்களுக்கு இந்த கதை அந்த கான்வென்ட் ஹாஸ்டல்ல பரவிட்டு இருந்திருக்கு. அபயா தங்கி படிச்சுட்டு வர அந்த கான்வென்ட் ஹாஸ்டல் கொட்டயத்தில் இருக்கிற ஒரு கத்தோலிக்க திருச்சபை ஒன்றினால நடத்தப்பட்டு வந்திருக்கு. அங்க அபயா போல நூற்றுக்கணக்கான பெண்கள் கன்னியாஸ்திரி ஆகிறதுக்காக மாணவர்களா சேர்ந்து தங்கி இருந்து படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. ஒருவேளை அபயா கொல்லப்பட்டது உறுதிப்படுத்தப்பட்டா அந்த திருச்சபை மேலே இருக்கிற மதிப்பு போயிடலாம் என்ற பயம் சிலருக்கு இருந்திருக்கு. ஒரு 17 நாட்களுக்கு இந்த வழக்கை கொட்டயம் காவல்துறை விசாரிச்ச பின்னாடி அவங்களால எந்த தடயங்களையும் கண்டுபிடிக்க முடியாமல் போக இந்த வழக்கு ஏப்ரல் 16 சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்சுக்கு மாற்றப்படுகிறது. 9.5 மாதங்கள் கிரைம் பிரான்ச் இந்த கேஸை பற்றி விசாரிச்சுட்டு அபயா கொலை ஒரு தற்கொலை என்று சொல்லி இந்த கேஸை முடிச்சு வச்சிருக்காங்க. அப்போ அபயா உடல் புதைக்கப்பட்டு பல மாசங்கள் கடந்த நிலையில ஒரு சில தடயங்களை தவிர வேறு எந்த தடயங்களும் இது கொலை என்று நிரூபிக்கிறதுக்கு யாருக்குமே கிடைச்சிருக்கல. அபயா தற்கொலை பண்ணி கொள்ளல. அவளோட இறப்புல ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு சொல்லி அபயாவோட அப்பா மேத்யூ தோமஸும் மீடியாக்களும் பொதுமக்களும் காவல்துறைக்கு தொடர்ந்து பிரஷர் பண்ணி வந்ததனால இந்த கேஸ் 1993 மார்ச் 29 சிபிஐக்கு மாற்றப்படுகிறது. அப்போ சிபிஐக்கு தலைமை அதிகாரியாயிருந்த பர்கிஸ் பி தாமஸ் அவரோட டீம் கூட சேர்ந்து இந்த கேஸை 3 வருஷமா விசாரிச்சு கடைசியா 1996 ஒரு அறிக்கை ஒன்று வெளிவிடுறார். அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்படுகிறதுனா அபயாவோட இறப்பு தற்கொலை இல்லை கொலை என்றும், ஆனா குற்றவாளிகள் பற்றி எந்த தகவலையும் அவங்களால அப்ப வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல என்று சொல்லப்பட்டது. 1993 இருந்து 2005 இடையில சிபிஐ 4 அறிக்கைகளை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்றாங்க. முதல் அறிக்கையில் அபயாவோட இறப்புக்கு காரணம் தண்ணீர்ல மூழ்கி தற்கொலை செய்து கொண்டது என்று கொட்டயம் காவல்துறை அறிக்கை சமர்ப்பிக்குது. ஆனா எர்ணகுளம் நீதிமன்ற நீதிபதி இந்த அறிக்கையை நிராகரிச்சு வழக்க மீண்டும் திறந்து வச்சிருக்கார். இரண்டாவது அறிக்கை 1996 தாக்கல் பண்ணப்படுகிறது. அதுல கொலையா தற்கொலையா என்று இந்த கேஸை முடிவு பண்ண முடியல என்று சிபிஐ அறிக்கை ஒன்று தாக்கல் பண்ணி வழக்க ரத்து பண்ண சொல்லவும் அப்பவும் நீதிபதி அதை நிராகரிச்சு மறுபடியும் அபயாவோட வழக்குக்கான தடயங்களை தேடி வழக்க தொடர்ந்து
நடத்த உத்தரவு போட்டிருக்கார். 1999 3வது அறிக்கை தாக்கல் பண்ணப்படுகிறது. அதுல அபயாவோட வழக்கு ஒரு கொலைதான் என்றும் சந்தேக நபர்கள் இன்னும் அடையாளம் காணப்படல என்றும் சிபிஐ சொல்லுது. இந்த முடிவு திருப்தியற்றது என்று சொல்லி கேஸை தொடர்ந்து நடத்த சொல்லியும் மேல் நீதிமன்ற நீதிபதி சிபிஐக்கு உத்தரவு போட்டிருக்கார். இதே போல 2005 4வது அறிக்கை தாக்கல் பண்ணப்படுகிறது. அதுலயும் எந்த சந்தேக நபர்களும் அப்ப வரைக்கும் பிடிபடல என்றும் அடையாளம் காணப்படல என்றும் கேஸை தள்ளுபடி பண்ண சொல்லியும் கேட்கிறாங்க. அப்பவும் தலைமை நீதிபதியினால சிபிஐ அறிக்கை நிராகரிக்கப்படுகிறது. இதை கேட்கிறப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு தோணலாம், என்னன்னா இத்தனை வாட்டி டெல்லி சிபிஐ இந்த கேஸை தள்ளுபடி பண்றதுலேயே குறியா இருக்கிறப்போ எப்படி மறுபடியும் இந்த கேஸ் தொடங்கி வைக்கப்பட்டது என்றா அதுக்கு காரணமான ஒருத்தர் சோமன் புத்தன் புறாக்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு சமூக ஆழ்வரல். ஒவ்வொரு வாட்டியும் இந்த கேஸ் நீதிமன்றத்துக்கு வாரப்போ இந்திய ஊடகங்களை பயன்படுத்தி இந்த கேஸை தள்ளுபடி பண்ணாம அவர் தான் பார்த்து வந்திருக்கார். டெல்லி சிபிஐயோட மோசமான விசாரணை காரணமா நிறையவே சந்தேகங்கள் எழ ஆரம்பிக்குது. ஆரம்பத்தில் இருந்தே அபயாவோட வழக்கு சரியா விசாரிக்கப்படல. அபயா உடல் விசாரணை நடந்துட்டு இருக்கும் போதே அவசரமா புதைக்கப்பட்டிருக்கு. அபயாவோட பர்சனல் டைரியும் காணாமல் போயிருக்கு. இதை வச்சு பார்க்கிறப்போ அபயாவை கொன்ன கொலையாளிகள் தான் இந்த கேஸை கவர் அப் பண்ண பார்க்கறாங்க என்ற சந்தேகம் எல்லாருக்கும் வந்திருக்கு. இதன் பின்னாடி டெல்லி சிபிஐ கிட்ட இருந்த இந்த கேஸ் கேரள சிபிஐக்கு மாற்றப்படுகிறது. 2007 அபயா வழக்கு மறுபடியும் விசாரணைக்காக ஆரம்பிக்கப்படுகிறது. 15 வருடங்களா எந்த முன்னேற்றமும் இல்லாம இருந்த இந்த வழக்குல முதலா ஒருத்தர் சாட்சி சொல்றதுக்காக முன் வந்திருக்கார். 1992 வயிற்று பிழப்புக்காக சின்னதா திருடி பிழைப்பு நடத்திட்டு வந்த ஒருத்தர் அட்டாக்கா ராஜு மார்ச் 27 1992 அன்னைக்கு கான்வென்ட் ஹாஸ்டல் கட்டடத்துக்கு மேல இருக்கிற செப்பு கம்பிகளை திருடி போறதுக்காக அங்க வந்திருக்கான். இதுக்கு முன்னாடி 2 வாட்டிகள் அந்த கான்வென்ட்டுக்கு வந்து திருடி போயிருக்கான். இது அவனோட 3வது வாட்டி. அன்னைக்கு அதிகாலையில பெண்கள் ஹாஸ்டல்ல வழமைக்கு மாறா ஒரு ஆண் பாதிரியார் அங்க இருக்கிறத அவன் பார்த்திருக்கான். அந்த ஆண் யாருன்னா ஃபாதர் தாமஸ் கோட்டூன். அந்த நேரத்தில் பெண்கள் ஹாஸ்டலுக்கு ஃபாதர் எதற்காக வந்திருக்கணும்? அவர் மட்டும் இல்லாமல் அவரோட கன்னியாஸ்திரி செஃபியும் ஒன்றாக நின்று பேசிட்டு இருந்திருக்கா. அடுத்த நாள் பத்திரிகை பார்க்குறப்ப தான் அன்னைக்கு அதிகாலையிலேயே அபயா இறந்துட்டா என்ற உண்மை ராஜுவுக்கு தெரிய வருகிறது. இந்த சம்பவத்துக்கும் ஃபாதர் கோட்டூருக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்றது ராஜுவுக்கு தோண்டி இருக்கு. இதனால நடந்த உண்மையை காவல்துறைக்கு போய் சொல்லிட்டு வரலாம் என்று ராஜு கிளம்பி இருக்கார். ஆனா இந்த சினிமால வார மாதிரி சாட்சிக்கு போனவரையே குற்றவாளி ஆக்குறது போல போலீஸ் ராஜுவை கைது பண்றாங்க. 58 நாள் காவல்ல வச்சு விசாரிச்சதோட அபயாவை கொன்னதை ஒத்துக்க சொல்லி வற்புறுத்தியும் சித்திரவதையும் பண்ணி இருக்காங்க. ராஜு அன்னைக்கு அதிகாலையில கான்வென்ட்டுக்கு திருட வந்ததாகவும் அதை அபயா பார்த்து சத்தம் போட ஆரம்பிச்சதாகவும் அதனால அவங்கள ராஜு தலையில தாக்கியதாகவும் அவங்க மயங்கி விழுந்ததுனால அபயாவை தூக்கிட்டு போய் கிணத்துல போட்டுட்டு அங்கிருந்து தப்பி போனதாக காவல்துறை பொய்யான ஒரு கதையை ரெடி பண்ணி அதை ராஜுவை ஒத்துக்க சொல்லி வற்புறுத்துறாங்க. இந்த கொலையை காவல்துறை எதற்காக மறைக்க முயற்சி பண்ணணும், அதோட யாருக்காக பண்ணணும், எதற்காக பண்ணணும் என்ற கேள்வி எல்லாரோட மனசுலையும் எழுந்திருக்கு. ராஜு சம்பவ தினத்தன்று பார்த்த காட்சியை சாட்சி சொல்ல வந்ததும் மறுபடியும் இந்த கேஸ் பூதாகரமா வெடிக்க ஆரம்பிக்குது. ஸோ மீடியாக்களோடதும் பொதுமக்களோட அழுத்தம் தாங்க முடியாம 2009 சிபிஐ 3 பேரை இந்த வழக்குல கைது பண்றாங்க. ஒன்னு ஃபாதர் தாமஸ் கோட்டூர், கன்னியாஸ்திரி செபி, அதோட 3வது நபரா ஃபாதர் புத்ரிகாயிலையும் கைது பண்றாங்க. 3 பேரும் உண்மையை ஒத்துக்கொள்ள மறுத்து வந்ததுனால 3 பேரையும் பெங்களூருக்கு நார்கோ சோதனை பண்றதுக்காக நீதிமன்றம் அனுப்பி வச்சிருக்கு. மாலினி என்று சொல்லப்பட்ட ஒரு வைத்தியர் தான் 3 பேருக்குமே நார்கோ சோதனை பண்றாங்க. இந்த சோதனையில 3 பேரும் கொடுத்த வாக்குமூலம் 3 சீடிகள்ல தனித்தனியா பதிவு பண்ணப்பட்டு கேரள உச்ச நீதிமன்றத்துக்கு அனுப்பப்படுகிறது. ஆனா இந்த 3 பேரோட வாக்குமூலம் பல முறை எடிட் பண்ணப்பட்டு தான் சீடியா பதிவு பண்ணி இருக்காங்க என்பது சென்ட்ரல் ஃபார் டெவலப்மெண்ட் இமேஜிங் டெக்னாலஜி மூலம் பின்னாடி கண்டுபிடிக்கப்படுகிறது. ஃபாதர் தாமஸ் கோட்டூர் வாக்குமூலம் 32 நிமிடம் 50 வினாடிகள் பதிவு செய்யப்பட்டது. ஆனால் அது 30 வாட்டிக்கு மேலே எடிட் பண்ணப்பட்டிருக்கு. ஃபாதர் புத்ரிகோயிலோட வாக்குமூலம் 40 நிமிடம் 55 வினாடிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அது 19 முறை எடிட் பண்ணப்பட்டிருக்கு. கடைசியா கன்னியாஸ்திரி செபியோட வாக்குமூலம் 18 நிமிடம் 42 வினாடிகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் அது 23 தடவை எடிட் பண்ணப்பட்டு உண்மையை மறைச்சி சீடியா பதிவு பண்ணியிருக்காங்க. இதனால கேரளா உச்சநீதிமன்றம் நார்கோ சோதனையில இவங்க கொடுத்த உண்மையான வாக்குமூலத்தை கொண்ட சீடியை 10 நாட்களுக்குள்ள நீதிமன்றத்தில் கொடுக்க சொல்லி சிபிஐக்கு உத்தரவு போடப்படுகிறது. இவங்க நார்கோ சோதனையில கொடுத்த வாக்குமூல அடிப்படையில் அபயாவை கொண்டது ஃபாதர் தாமஸ் கோட்டூர் மற்றும் கன்னியாஸ்திரி செபி என்பது தெரிய வருகிறது. மார்ச் மாதம் 17 1992 அன்றைக்கு அதிகாலை 4 மணிக்கு அபயா பரீட்சைக்கு படிக்கிறதுக்காக நேரத்துக்கு எழும்பி தண்ணி பிடிக்கிறதுக்காக சமையல் அறைக்கு போயிருக்கா. சமையல் அறையில இருந்துட்டு யாரோ மெதுவா பேசுறது போல அபயாவுக்கு சத்தம் கேட்டிருக்கு. அங்க போய் பார்க்கிறப்போ ஃபாதர் கோட்டூரும் செபியும் ஒன்னா இருந்திருக்காங்க. இந்த சம்பவம்
சம்பவத்தை அபயா வெளியில சொல்லாம இருக்கிறதுக்காக ஃபாதர் கோட்டூர் அபயாவை இறுக்கமா பிடிச்சு கொள்ள செபி அங்கிருந்த ஒரு கோடாலியால அபயாவோட தலையில அடிச்சிருக்கா. இதனால் அபயா அங்கேயே மயங்கி விழுந்திருக்கா. பின்னாடி 2 பேரும் அபயாவோட உடலை இழுத்துட்டு போய் அங்கே இருக்கிற கிணற்றுல போட்டுட்டு யாருக்கும் தெரியாமல் ஃபாதர் கோட்டூர் அங்கிருந்து கிளம்பி இருக்கார். 2009 இவங்களுக்கு பிணை வழங்கப்படுகிறது. அதன் பின்னாடி 10 வருடங்களாக நடந்த நீதிமன்ற விசாரணையில் கடைசியாக 2020 டிசம்பர் மாதம் அபயா கொலை வழக்குக்கு கேரள உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. அதில் ஃபாதர் கோட்டூரும் கன்னியாஸ்திரி செபியும் தான் குற்றவாளிகள் என்று முடிவு பண்ணப்பட்டு இருவருக்கும் ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. 1992 ஆரம்பிச்சு 2020 வரைக்குமே இந்த கேஸ்ல எத்தனையோ அரசு அதிகாரிகள் குற்றவாளிகளுக்கு விலை போய் அவங்களுக்கு சாதகமா பல வழிகளில் இந்த கேஸை க்ளோஸ் பண்ண முயற்சி பண்ணினாலும் 28 வருடங்களுக்கு பின்னாடி ஒரு அப்பாவி பொண்ணுக்கான நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கு என்று கண்டிப்பா சொல்லலாம்.